வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே. ராமாயண கதை இது பல நீதிகளை நமக்கு உணர்த்தி இருக்கிறது. இது ஒரு புராண கதை. இதில் சொல்லப்படும் சம்பவங்கள், இதில் எடுத்து கூறப்படும் நீதிகள் என்பது எல்லா காலத்துக்கும் பொருத்தமாக இருப்பதால் தான் அந்த நூல் இத்தனை காலம் இவ்வளவு நீண்ட ஆயுள் காலம் கொண்ட ஒரு கதையாக ஒரு நூலாக இருக்கிறது. அதில் ஒரு சிறிய பகுதி என்பதை விட ஒரு சிறிய அத்தியாயம் என்று கூட வைத்துக்கொள்வோம். அந்த அத்தியாயத்தில் கூறப்பட்டிருக்கும் ஒரு நீதியை ஒரு சின்ன உரையாடல் மூலம் நான் கூறுகிறேன். சீதை 2 முறை காட்டுக்கு சென்றார் என்ற செய்தியே நமக்கு ஒரு புதிதான செய்தியாகத்தான் இருக்கிறது. என்ன காரணம் என்றால், வால்மீகி ராமாயணம், கம்ப ராமாயணம் என்று 2 கேள்விப்பட்டிருப்பீர்கள். இன்னும் பலரும் இந்த ராமாயணத்தை எழுதியிருக்காங்க. துளசிதாசர் அருளிய ராம சரித மானஸ் அற்புதமானது. அதில் அனுமன் பாடிய ஹனுமத் ராமாயணமும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வால்மீகி ராமாயணத்தில் ஒரு பகுதியாக அமைஞ்சிருக்கு. நாட்டுப்புற பாடல்களில் கூட ராமனின் கதை உண்டு. அப்படி ஒரு பாடல் தான் கைகேயின் குகி கதையை சொல்லுது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, கைகேயி ராமனுடைய தாய், ஒரு மகள், ராமனுக்கு சகோதரி, குகியி அப்படின்னு பெயர். அவர் சொல்லிலும் செயலிலும் தன் தாயை போன்றவள் அப்படின்னு இந்த கதையில் சொல்லப்படுது. அப்போது சீதாதேவி கருவுற்றிருக்க நேரம், கன்சீவ்டு. அப்போ அந்த புறத்தில் தன்னுடைய நாத்தனார், அதாவது குகியோட பேசி கொண்டிருக்கிறார். அப்போ இருவருடைய பேச்சும் ராவண சம்காரம், அதாவது ராமன் கொன்ன அந்த ராவண சம்காரத்தின் பக்கம் போகுது. அப்போது குகி சீதையிட்ட என்ன கேட்குறாப்புல, குகி அதாவது ராமனுடைய தங்கை, அண்ணி ராவணனுக்கு 10 தலை 20 கைகள் இருந்ததா சொல்கிறாங்க, அவன் எப்படி இருப்பான், நீங்கள் பார்த்துருப்பீங்களே சொல்லுங்கன்னு கேட்குறாப்புல. இதில் ஒரு உள்குத்துன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஒரு வஞ்சகனத்தோடு கேட்குறாப்புல. மூஞ்சியை பார்த்துருக்கான்னா, உனக்கு பார்த்துருக்கீங்கள, எப்படி இருப்பான்னு சொல்லு, அவர் 10 தலை 20 கை இருக்கா சொல்கிறாங்களேன்னு கேட்ட உடனே சீதை நான் ராவணனை ஏறெடுத்து பார்த்ததில்லை, ஆனால் அவன் கால் நகத்தை பார்த்திருக்கிறேன், அதை கொண்டு அவன் உருவம் எப்படி இருக்கும் என்று உணர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறான். இதில் ஒரு பெண்ணினுடைய மிக புனிதமாக கருதப்படக்கூடிய அந்த கற்பு, அதாவது நான் ஏறெடுத்தும் பார்க்காத ஒரு பத்தினி பெண் என்று குறிப்பிடும் வகையில் தான் அந்த பெண் நான் தலைகுனிந்து உட்கார்ந்துருந்தேன் அதனால தான் கால் நகத்தை பார்த்தேன்னு சொல்கிறாப்புல. யார்? ராவணனுடைய கால் நகத்தை. ஆனால் அவன் அந்த கால் நகத்தை வச்சு உருவம் எப்படி இருக்குங்கிறத நாம் உணர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு சொல்கிறாப்புல. ஒரு கால் நகத்தை வச்சு, ஒருத்தருடைய கால் நகத்தை வச்சு அவங்களுடைய உருவத்தை வரைகிறதுங்கிற ஒரு அசாத்தியமான திறமை. ஆனால் அந்த திறமை எங்கு பயன்படுகிறது பாருங்கள். அது எப்படி சாத்தியம் அப்படின்னு குகி கேட்குறாப்புல. அப்போது அந்த அம்மாவுக்கு விவரம் தெரியாமல் சீதாதேவி என்ன சொல்கிறப்போ, தாராளமாக முடியும், வரைந்து கூட காட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு விசிறி ஓலையில் தன் கை நகத்தால் ராவனுடைய உருவத்தை வரைந்தும் காட்டினான் சீதை. அப்போ குகிக்கு ரொம்ப ஆச்சரியம். அண்ணி, நீங்கள் பெரிய தர்மசாலி, கால்நகத்தை பார்த்தே நீங்கள் ஒருத்தரோட உருவத்தை வரைஞ்சிடுறீங்க, ராவணன் பெரிய பலசாலி தான் தோணுது அப்படின்னு பேசிக்கொண்டே இருக்கும்போது சீதை தூங்கிடுறாப்புல. இப்போ இந்த வஞ்சனை, இந்த குறுக்குவாட் மைண்டில் ரொம்ப தேர்ந்தவன கைகையுடைய பொண்ணு என்ன பண்ணுது, ராவணன் உருவம் அந்த வரைஞ்சதில் கை நகத்தால் சீதாதேவி அதை எடுத்து சீதையினுடைய நெஞ்சில் மெல்ல வைக்கிறாப்புல. அதன் பிறகு அண்ணன் ராமனை அழைத்து இந்த பாரு சீதை என்ன பண்ணிகிட்ருக்கான்னு. இப்போ சீதையினுடைய மார்பில் விசிறியை குயிலி நிகழ்ச்சியோட, அண்ணா உன் மனைவியின் எண்ணத்தை பார்த்தாயா அப்படின்னு கேட்குறது. கேட்டு வரைஞ்சி காட்டினது அந்த மாதிரி தூங்கிடுச்சா, அந்த நெஞ்சில் விசிறியை வச்சு பார்த்தியா எவ்வளோ ஒரு எண்ணம் எப்படி இருக்குன்னு, நீ யாரை கொண்டுட்டு வந்தியோ அவனை வரைஞ்சி விசிறியில் வச்சுருக்கு அப்படின்னு. அப்போ ராமன் சீதை எழுப்பி இந்த உருவத்தை யார் வரைந்ததுன்னு கேட்குறாரு. முதல் நடந்ததுன்னு தெரியல, தூங்கிட்டு இருக்கிறதுல. அப்போ நான் தான் வரைஞ்சேன் அப்படின்னு சொன்ன உடனே, ஊர் வாயை மூட உலை மூடி இல்லை. இப்போ ஊர் எல்லாமோ தப்பாக பேசுது. உணர்ந்த ராமன் லட்சுமணன் மூலம் சீதையை மறுபடியும் காட்டுக்கு அனுப்பினார் அப்படிங்கிறது அந்த கதை. சரி, இந்த கதையிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டியதாக என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கான தனித்திறமையை எங்கு எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று அறிந்து செயல்பட வேண்டும். ஒருவருடைய காலகத்தை பார்த்தே முழு உருவத்தையும் உள்வாங்கி ஓவியமாக வரைவது அபாரமான திறமை. ஆனால் அதை குகி போன்ற வஞ்சனைக்காரர்களை வெளிப்படுத்துவது தான் தவறு. இதை நீங்கள் வியாபாரத்துலேயும் பார்க்கலாம். எப்படின்னா, அதான் சொல்லுவாங்க இல்லையா, பாத்திரம் அறிந்து பிச்சை இடு அதுன்னு சொல்கிற அந்த இது இந்த காரணம் தான். ஏன்
தன்னுடைய திறமையை யாரிடம் காட்ட வேண்டுமோ அவரிடம் மட்டுமே நாம் வெளிப்படுத்த வேண்டும். தகுதியில்லாதவரிடம் நாம் நம் திறமையை வெளிப்படுத்தினால் நாம் மிக தர்மசங்கடமான நிலைக்கு உள்ளாக்கப்படுவோம் அப்படிங்கிற ராமாயணத்தில் இருக்கிற ஒரு சிறிய அத்தியாயத்தை தான் இதில் குறிப்பிட்டிருக்கேன். ஸோ நம் திறமையை நாம் சரியான நபரிடம் காட்ட வேண்டும். தவறான நபர் சரியான நபர் எப்படி அறிந்து கொள்வது? தொடர்ந்து நீங்கள் எங்கள் காணொலியை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.